பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும், ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். அதுக்காக திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம கும்பராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கோபுர ராசி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். உங்களுக்கும் தெரியும், கோபுரத்தில் தான் கும்பம் இருக்கும், கலசம். எல்லா கோவில்லையும் கோபுரத்து மேலே கும்பம் இருக்குது, கலசம். அப்போ என்ன அர்த்தம், வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த கோபுரம் போல் உயர்வான இடத்துக்கு இவங்க வருவாங்கன்னு அர்த்தம். நீங்கள் 7 சனி நடக்குது சார், அஷ்டம சனி நடக்குது சார், அந்த சனி இந்த சனி எல்லாம் ஒன்று பாதிப்பை கொடுக்குமானா கொடுக்கும். ஆனால் ஒரு பாதிப்பை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உயரத்துக்கு வருவீங்கன்னா வருவீங்க, இது நடக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு நீதிபதி, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, அனுபவத்தை கொடுக்குறாரு, சோதனையை கொடுக்குறாரு. ஆனால் உங்களை ஒரு நாள் உயரத்துக்கு கொண்டு வருவார், இதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இந்த சனிக்கு இப்போ நம்ம 7 சனியை பற்றி நிறைய பேசியிருக்கோம், அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்காரு. 5 வருஷமாக சரியில்லையா, 30 வயசு கீழே இருக்கணும், உண்மை தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 என்னைக்கு பிறக்குதோ அன்னையிலேருந்து கும்பராசியில் எந்த வயசில் இருந்தவங்களாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் பட்ட கஷ்டம், 5 வருஷமாக படுற கஷ்டம் அத்தனைக்கும் தீர்வு உண்டு, இது நடக்கும், மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த மாதம் என்ன சார் அப்படின்னா, ராசியிலேயே சந்திரன் சனி ஒன்று சேர்ந்ததுனால உழைப்பு அதிகமாக போடணும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போடணும். ஏன்னா சந்திரன்னா பயண கிரகம், சந்திரன்னா இரவுல ஒளி கிடக்கிற கிரகம், சனின்னா ஜீவனம். அப்போ சாப்பாட்டுக்காக, தொழிலுக்காக, குடும்பத்துக்காக உங்களுடைய உழைப்பை இன்பட் அதிகமாக போடணும், அதுதான் உண்மை. அப்போ அதிகமாக போட அனுபவம் நிறைய கிடைக்கும், தனிமை அதிகமாக விரும்புவீங்க, பயணங்கள் அதிகமாக செய்வீங்க. வாக்கில் ராகு இருக்கிறதுனால பேசி தொழில் பண்ணுறவங்கனால லாபம் உண்டு. வாக்கில் ராகு இருக்கிறதுனால வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, பூ மார்க்கெட்டில் ஏலம் போடுறவங்க, மேடை பேச்சாளராக இருக்கிறவங்க, வாக்கில் ராகு இருக்கிறதுனால ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறவங்க, மேடை பேச்சாளர், வாக்கில் ராகு இருந்து ராசி கும்பராசியாக இருந்தால், ராகுன்னா ராகு நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கிறதுனால, சதய நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால ஆன்மீக பணியில் இருக்கிறவங்க, கோவில்களில் பூசாரியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஜோசியர்களுக்கு நல்லா இருக்கும். சனின்னா அந்நிய பாஷை, அந்நிய தொழில், வேறு மதத்து தொழில், அந்நிய தொழில், ஏற்கனவே இருக்கிற தொழிலில் இன்னொரு தொழில், இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அல்லது கற்றுக்குவீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொற்காலம். சார் 4ல் குரு இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது, குரு அப்படின்னா ஆசிரியர், குரு அப்படின்னா பணம், குரு அப்படின்னா எல்லா வகையான வயதில் மேலே உள்ளவங்க. அப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, 12ஆம் இடத்தை பார்க்கும்போது, 8ஆம் இடத்தை பார்க்கும்போது குருனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய தொழில் அமையும். 35 வயசு மேலே இருக்கவங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வாங்கிய இந்த கடன் குறையும், வெளிநாட்டு பயணம் உண்டு, வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் வரும். 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சகோதரன் மூலியமாக வர வேண்டிய பணம் வரும். 3ஆம் இடத்துக்கு 2ல் குரு இருக்கும்போது மாமனார் மூலியமாக வர வேண்டிய பாக்கி சொத்து வரும். எல்லாத்துக்கும் மேலே 5ல் செவ்வாய் இருந்து உங்களுக்கு 11ஆம் லாபஸ்தானத்தை பார்க்குது. லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசியல்
அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனும் உண்டு, பதவி உயர்வு உண்டு, அதனால லாபம் உண்டு. 3ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம். அந்த செவ்வாய் 5ல் போயிருந்து இருக்கிறதுனால இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல யார் இருக்கா? சூரியன் இருக்கு. சூரியன் யாரு? 7ஆம் வீட்டு கிரகம். நீங்க கணவனா இருந்தா சூரியன், 7ஆம் வீட்டு கிரகம் மனைவி. நீங்க மனைவியா இருந்தா சூரியன் கணவனை சொல்றது. அது போய் 8ல் இருக்கு, இருக்கக்கூடாது. ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவியா இருந்தா கணவனுக்கு திடீர் யோகம் உண்டு. 8ஆம் இடம் என்பது பணம் வரக்கூடிய இடம். எல்ஐசி அமௌண்ட்டு, சீட்டு பணம், சேமிப்பு பணம் எல்லாமே 8, ரகசியம் 8. அப்போ அந்த இடத்துல 7ஆம் வீட்டு கிரகம் இருந்து அதை குரு பார்க்கும்போது வராத பழைய பாக்கி வரும், திடீர் யோகத்தினால வரும். 8ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குது, ஜீவனக்காரன் செவ்வாயும் பார்க்கறதுனால பூமி இங்கேப்பாவது வாங்கி போட்டிருப்பீங்க, அது இப்போ நல்ல விலைக்கு வரும். அப்போ பூமியினால் லாபம். விவசாயம் பெஸ்ட்டு. இந்த மாதம் கும்பராசிக்காரங்க யாராவது விவசாயம் பண்ணிட்டு இருந்தா பெஸ்ட்டு. ஏன்? குரு பார்க்குது. விவசாயம் பூமிக்கு மேலே உள்ள காய்கறிகள், பச்சையாக இருக்கிற காய்கறிகள், பொருட்கள் அத்தனைக்கும் புதன் தான் பொறுப்பு. பூமிக்காரன் செவ்வாய் பார்க்குது, குருவும் பார்க்கறதுனால விவசாயம் நல்லா இருக்கும். கேது பகவான் அங்கே இருக்கார். கேது அப்படின்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளுக்கெல்லாம் கேது தான் பொறுப்பு. அப்போ கிழங்கு வகைகள் பயிர் பண்ணுறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு நல்லது. பச்சை காய்கறிகள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லது. சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது சார். கும்பத்துக்கெல்லாம் சுக்கிரன் 9 கூடயே பாக்கியாதிபதி, அது ஆட்சியாக இருக்குது. அப்போ இப்போ கரும்பு விவசாயம் பண்ணிங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் கரும்பு நல்லா வளர்ந்து, சுக்கிரன்னா இனிப்பு. அப்போ கரும்பு விவசாயம் பண்ணால் தை மாதம் பொங்கலுக்கெல்லாம் ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கும்பத்துக்கெல்லாம் 2025 நல்லா இருக்கும். குறிப்பாக தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு மார்கழி மாதம் வரும்போதே அதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரியும். அடுத்து குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் சுகஸ்தானம் பாதிக்குது. வீடு மாற்றுறவங்க மாற்றிக்குங்க, வண்டி மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். தாயார் உடல்நிலையில் கவனம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அம்மாவுக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி. சூரியன் அப்பாவுக்குள்ள கிரகம், அது 8ல் இருக்குது, அது புதனோட சேருது. புதன்னா பொடி நரம்பு, 8னா மர்மஸ்தானம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பெரிய பாதிப்பு வந்துடாது. அந்த 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெருசாக வந்துடாது. ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா சிறிய மைனஸ் இருக்கும். குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பேச்சில் விட்டு கொடுத்து போகணும். ராகு அப்படி 2ல் அப்படின்னா பல்லு, கண்ணு இதில் கேப் விழுந்துடும், வராமல் பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு சில தடைகள் இருந்தாலும் சிறப்பு இருந்தாலும் குரு பார்வை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. சுக்கிரன் யோகாதிபதி, பாக்கியாதிபதி நல்லா இருக்கு. பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கணும்னா பெருமாள் உச்சமாக இருக்கார், புதன் உச்சமாக இருக்கு. அப்போ பெருமாள் வழிபாடை, ஆத்தோரம் உள்ள பெருமாள் வழிபாடை பண்ணினீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வெகு சிறப்பு. ஆனால் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் ஜெயிக்க போகுது கும்பராசியே. வழிபடுங்கள் பெருமாளை, வெற்றி பெறுங்கள். கும்பராசிக்காரங்க 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்கு. அந்த நாட்களில் கவனம். பேங்க் டீலிங், வண்டி ஓட்டுறவங்க கவனமாக இருங்க. வெற்றி மேல் வெற்றியை எதிர்பார்க்கும் கும்பராசி அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாயா.